வெல்கம் டு செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சிலபஸ்ல இருக்க ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ்ல ஆசிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆசிட்ஸ் அப்படின்னா we know that the physical world around us made of large number of chemicals. Soil, air, water, all the life forms and the materials all consist of another chemicals. நம்ம இன்னைக்கு டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிட்டர்ஜென்ட்டாக இருக்கட்டும், ஃப்ரூட் ஜூஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து என்னது கெமிக்கல்ஸ் இருக்குது. சரியா? அப்போ ஆசிட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்ரிடே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரூட் ஜூசஸ் அதுல எல்லாத்துலேயுமே என்ன டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர் டேஸ்ட் இருக்கும். அதாவது புளிப்பு சுவை. அந்த சோர் டேஸ்ட் எப்படி நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a certain type of chemical compounds present in them give sour taste. அதாவது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து தான் அதுக்கு என்னது ஒரு சோர் டேஸ்ட்டை கொடுக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புளிப்பு டேஸ்டா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்னதான் சொல்லுவோம் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The term acid is derived from Latin word acidus, which means என்னன்னா sour taste. ஓகேவா? இதுதான் ஆசிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆசிட்ஸ் அண்ட் இன் சோர்ஸ். அதாவது ஆப்பிள்ல என்ன ஆசிட் ப்ரெசென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலிக் ஆசிட், லெமன்ல சிட்ரிக் ஆசிட், கிரேப்ஸ்ல டாட்டாரிக் ஆசிட், டொமேட்டோ ஆக்சாலிக் ஆசிட், வினிகர் அசிட்டிக் ஆசிட், ஆரஞ்சு அஸ்கார்பிக் ஆசிட், டீல பார்த்தீங்கன்னா டேனிக் ஆசிட் இருக்கு, ஸ்டொமக் ஜூஸ்ல வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஸ்டிங்ஸ் ஆஃப் ஹேண்ட் அண்ட் பீல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட். அதாவது நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் வந்து என்ன ஆசிட்ஸ் வந்து ப்ரெசென்டா இருக்கு அப்படின்னு சொன்னதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ். அதாவது ஆசிட்ஸை வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் தேர் சோர்சஸ். அதாவது சோர்சஸை வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஆர்கானிக் ஆசிட்ஸ் மீன்ஸ் ஆசிட்ஸ் பிரசன்ட் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதாவது இயற்கையாகவே வந்து என்னது ஆசிட்ஸை எடுக்கிறாங்க. அதான் ஆசிட்ஸ் பிரசன்ட் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது ஃபார்மிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஆசிட், ஆசிட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோனோ பேஸ்ட் ஆன் தேர் பேசிசிட்டி. அதாவது பேசிசிட்டியை வச்சு வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மோனோ பேசிக் ஆசிட், அதாவது ஆசிட் விச் கிவ்ஸ் ஒன் ஹைட்ரஜன் அயன் பெர் மாலிகுல் ஆஃப் த ஆசிட் இன் சொல்யூஷன். அதாவது ஆசிட் விச் கிவ்ஸ் ஒன் ஹைட்ரஜன் அயன் பெர் மாலிகுல் ஆஃப் த ஆசிட் இன் சொல்யூஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HCl அண்ட் HNO3, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டை பேசிக் ஆசிட். டைனாலே நமக்கு என்ன தெரியும்? ரெண்டு. அப்போ 2 ஹைட்ரஜன் அயன் பெர் மாலிகுல் ஆஃப் த ஆசிட் இன் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை பேசிக் ஆசிட். ட்ரைனானது 3. அப்போ 3 hydrogen ion per molecule of the acid in a solution. For example, phosphoric acid. Okay, இது வந்து என்னது based on their basicity. Next வந்து பார்த்தோம்னா வந்து based on ionization. Ionization வந்து acid get ionized completely or partially in water. சரியா? அதுல first பார்த்தீங்கன்னா strong acids. Strong acids means acids that ionize completely in water. சரியா? Acids that ionize completely in water. For example, hydrochloric acid and nitric acid. Next பாத்தீங்கன்னா weak acid. Weak acid means acid that ionize partially in water. இங்க பாத்தீங்கன்னா completely in water, இங்க பாத்தீங்கன்னா partially in water. For example, formic acid and acetic acid. Next பாத்தீங்கன்னா based on concentration. Concentrationல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா concentrated acid and dilute acid. Concentrated acid means a large amount of acid dissolved in solvents. அதாவது ஒரு சால்வெண்ட் இருக்குன்னா அதுல வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆசிட்ஸை வந்து டிசால்வ் பண்றாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைல்யூட் ஆசிட். டைல்யூட் ஆசிட்ல வந்து ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் இஸ் டிசால்வ் இன் சால்வெண்ட். ஓகேவா? ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் இஸ் டிசால்வ் இன் சால்வெண்ட். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா டைல்யூட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா தே ஹாவ் சோர் டேஸ்ட். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆசிட்ஸ் வந்து என்னது சோர் டேஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ அது வந்து என்னது தே ஹாவ் சோர் டேஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் ரெட். அதாவது ஆசிட்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வந்து என்ன கலரா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரா சேஞ்ச் ஆகும். அதுதான் கொடுத்துருக்காங்க.
acids turns blue litmus red. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா acids react with active metals to give hydrogen gas. அதாவது acids வந்து active metals கூட react பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா hydrogen gas. எக்ஸாம்பிள் magnesium plus என்னது sulfuric acid give magnesium sulfate and another hydrogen gas. Okay, next வந்து acid react with metallic oxides to give salts and water. அதாவது metallic oxide கூட react பண்ணி என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா salts and water. calcium oxide plus என்னது sulfuric acid அப்படி give என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா calcium sulfate plus water. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா acids react with metal carbonates and metal hydrogen to give another carbon dioxide. பார்த்தீங்கன்னா sodium bicarbonate plus another hydrochloric acid presents another NaCl plus H2O plus carbon dioxide. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா acid react with bases to give என்ன கிடைக்குது salt and water. acids வந்து base கூட வந்து react பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா sodium chloride saltum அப்புறம் என்னது water கிடைக்குது. இவ்வளவுதான் என்னது properties of acids. next பார்க்க போறது அப்படின்னா uses of acids. uses of acids sulfuric acid is the called of king of chemicals. அதாவது sulfuric acid வந்து king of chemicals அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா because it is used in the preparation of many other compounds. நிறைய compounds prepare பண்றதுக்கு எந்த ஆசிட் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபூரிக் ஆசிட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதனால தான் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வினிகர். வினிகர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ப்ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ். வினிகர் மீன்ஸ் அசிடிக் ஆசிட். அதை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ப்ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ப்ரிசர்வ் பண்றதுக்கு தான் இந்த வினிகர் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா கிளீன்சிங் ஏஜென்ட் இன் டாய்லெட்ஸ் அதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெபார்டரி ரியேஜெண்டா வந்து இது யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட் இதெல்லாத்தையுமே என்னது லெபார்டரி ரியேஜெண்டா வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர் அப்புறம் வந்து டைஸ், பெயிண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து உருவாக்குறதுக்கு என்னது இந்த நைட்ரிக் ஆசிட்டை வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆஃப் ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ். அதாவது சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆஃப் ஹை ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம யூஸ் பண்ற சோப்பு அப்புறம் வந்து வாஷிங் சோப்பு அண்ட் பாத்ரூம் சோப்பு இதெல்லாமே வந்து யூஸ் பண்ற மேக் பண்றதுக்கு தான் எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆஃப் ஹை ஃபேட்டி ஆசிட்ஸை யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்போனிக் ஆசிட். கார்போனிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ல வந்து மேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிட் இஸ் ஏ கான்சிஸ்டன்ட் ஆஃப் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர்ல வந்து எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா டார்டாரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அப்போ நம்ம வந்து ஆசிட் டாபிக்ல என்னெல்லாம் பார்த்தோம்? ஆசிட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆசிட்ஸ் அண்ட் சோர்சஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸும் பார்த்தோம். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிஸ் ஆஃப் சால்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.